ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷ் அக்வாரியம். ஸோ எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ தீபாவளி ஸ்பெஷல் வீடியோவாக வந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, பீட்டா ஃபிஷ் வந்து அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ரீனி பீட்டா ஃபிஷ்ஷஸ்லேருந்து நமக்கு ஒரு பீட்டா பாக்ஸ் வந்திருக்கு. ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் எந்த வீடியோ போட்டாலும் அப்பவே உங்களுக்கு காட்டும். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாக்ஸில் தான் இந்த பீட்டாஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதோட பேக்கிங் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்லா பேக் பண்ணியிருக்காங்க, தெர்மாக்கோலில் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நல்லா டேப் வந்து ரோலிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். இந்த பாக்ஸ் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து 3 கவரில் வந்து பேக் வந்திருக்கு. ஸோ ரொம்ப கிளியராக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த டேமேஜும் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து சைடில் தெர்மாக்கோல் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு கவராக எடுத்து பார்க்கலாம். இது வந்து ஒரு ப்ளக்கார்ட் பீட்டா, மேல் ப்ளக்கார்ட் பீட்டா. இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 கவர் போட்டிருக்காங்க, மேலே வந்து டேப் போட்டிருக்காங்க. வாட்டர் வந்து லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இது வந்து டாஃப்னியா கல்ச்சர். ஸோ அது வந்து இன்னும் லைவாக இருக்குது. இதுக்குமே வந்து சேம் அதே மாதிரி தான் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்டர் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் 2 கவர் தான் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து இன்னொரு ஃபிஷ் உள்ளே இருக்குது. அது வந்து ஒரு ஃபீமேல் ப்ளக்கார்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து மேல் ப்ளக்கார்ட். ஸோ இதை வந்து நல்லா கிளியராக பார்க்குறேன். ஸோ வாட்டர் வந்து கம்மியாக தான் வச்சுருக்காங்க. ஸோ அது எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ எங்கேயுமே லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக சுற்றி வந்து தெர்மாக்கோல் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து தனியாக டேங்க்கில் வந்து எடுத்து விட்டு வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு டேங்க்கில் விட்டுட்டு எப்படி கலர் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஃபீமேல் வந்து ஒரு நல்ல அடல்ட் சைஸில் தான் இருக்குது. ஸோ ஃபீமேலும் வந்து கலர் வந்து நல்லா கலர் அட்ராக்டிவாக இருக்குது. இதோட பேக்கிங்கும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சேம் தான். வெளியே வந்து ஒரு பேக்கிங் டேப்பில் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே வந்து 2 கவர் போட்டு பேக் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் பேக்கிங் பொறுத்தளவு வந்து நல்ல குவாலிட்டியான பேக்கிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபிஷஸ் வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து அவரோட நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து டாஃப்னியா கல்ச்சர். ஸோ டாஃப்னியா பார்த்திங்க அப்படின்னா இன்னும் லைவாக தான் இருக்குது. ஸோ ஷிப் பண்ணி 2 days ஆச்சு, 2வது நாள் இது. ஸோ இப்போவுமே லைவாக தான் இருக்குது. இதுக்குமே 2 கவர் போட்டு கரெக்டாக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 கவர் இருக்கிறனால உங்களுக்கு வந்து கிளியராக தெரிய மாட்டேங்குது. அதோட மூவ்மெண்ட் மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டாஃப்னியா கல்ச்சர் வந்து எப்படி க்ரோத் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து வரும்.
ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கல்ச்சர் கூட வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பேக்கிங்கை வந்து அன்பேக்கிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த பவுலில் வந்து ஃபிஷ்ஷஸை வந்து உள்ளே விடலாம். கவரில் வந்த ஃபிஷ்ஷை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஏஜ்டு வாட்டரில் வந்து அப்படியே போட்டுடலாம். ஏன்னா கவரில் இருக்கிற வாட்டரும் நம்ம பவுலில் வச்சுருக்கிற வாட்டரும் வந்து டெம்பரேச்சர் வந்து மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து உள்ளே விட்டுடலாம். ஸோ மேல் வந்து இதே மாதிரி வந்து கவரோடு வந்து அந்த வாட்டரில் வந்து உள்ளே போட்டுடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கவரை மட்டும் பிரிச்சுட்டு பேக்கை வந்து அப்படியே வந்து அந்த பவுலில் வந்து உள்ளே விட்டுறேன். ஒரு 1/2 ஹவரில் 1 ஹவர் கழித்து வந்து நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் அந்த கவரை பிரிச்சுட்டு உள்ளே வந்து விட்டுறேன். உங்களுக்கு பீட்டா ஃபிஷ்ஷஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஸ்ரீனி பீட்டா ஃபிஷ்ஷஸோட ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சேனலில் பார்க்குற வீடியோஸில் என்ன பீட்டாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஃப்ரீயாக வந்து ஃபஸ்ட்டே வந்து புக் பண்ணி வச்சுக்கலாம். புக் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ஃபிஷ்ஷஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா ஷிப்பிங் வந்து உங்களுக்கு பண்ணி தருவாங்க. இது வந்து ஒரு ஃபீமேல் பீட்டா. இந்த ஃபீமேல் பீட்டாவை என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்பேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இதுக்குள்ளே வந்து நம்ம மேலேயே வாட்டரில் போட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி வாட்டரில் போட்டுட்டு நம்ம ஒரு 1/2 ஹவரில் 1 ஹவர் கழித்து வந்து திரும்ப வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். ஏன் அப்படின்னா நம்ம வாட்டர் டெம்பரேச்சர் வந்து 2 மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக. ஸோ பேக்கிங்குமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேக்கிங்கில் டேமேஜ் அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. ஸோ 2 கவர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி தெர்மாக்கோல் பாக்ஸ் வந்து இந்த திக்னஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேக்கிங்கில் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஸோ நம்ம வந்து வீடியோஸில் பார்த்து எடுக்கிறோம், இல்லை ஃபோட்டோஸில் பார்த்து வாங்குகிறோம், ஃபிஷ்ஷு வந்து ஹெல்த்தியாக இருக்குமா அப்படிங்கிற கவலையே உங்களுக்கு தேவை இருக்காது. ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே ஆக்டிவாக ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ இது பாருங்கள், பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நான் கவரை பிரிக்கும் போதே வந்து ஆக்டிவாக இருக்குது. நம்ம அதுவும் இல்லாமல் டேங்க்கில் உள்ளே வைக்கும்போது பாருங்கள் உங்களுக்கு தெரியும், ஃபிஷ்ஷஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்குது. இது வந்து ஒரு ஃபீமேல் ப்ளக்கார்டு. ஸோ இந்த ப்ளக்கார்டு வெரைட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பவுலில் வந்து தனியாக வச்சிடலாம். நான் இதுக்கு வந்து டேங்க் செட்டப்லாம் இன்னும் எதுவும் பண்ணலை. ஸோ இப்போதைக்கு வந்து பவுலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டேங்க் செட்டப் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு டேங்க் செட்டப் வந்து தனியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன்.
ஸோ இது ரெண்டுமே பாருங்கள், மேல் ஃபீமேல். ஸோ இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி வந்து உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து நமக்கு வந்திருக்கிற இன்னொரு கவர் வந்து டாஃப்னியா கவர். ஸோ இந்த டாஃப்னியா கல்ச்சர் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்து சேம் அதே மாதிரி 2 பேக் போட்டு டேப்பெல்லாம் போட்டு நல்லா தான் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கல்ச்சருமே வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். ஸோ மறக்காமல் வந்து அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ இந்த பீட்டாஸ் வந்து க்ரோத் பண்ணி ஸோ உங்களுக்கு ப்ரீடிங் டீட்டெயில்ஸு மற்ற வீடியோஸ் எல்லாமே வந்து இந்த பீட்டா ரிலேட்டடான எல்லா வீடியோஸுமே வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த கல்ச்சரில் பார்க்கலாம். இது வந்து லைவாக இருக்குது. டாஃப்னியா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு சின்ன சின்ன பூச்சி மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து உங்கள் கப்பி ஃபிஷ்ஷோ, மாலி ஃபிஷ்ஷோ, இல்லை பீட்டாஸ் ஃப்ரைஸு, கௌராமி ஃப்ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இதை ஃபீட் பண்ணலாம். ஸோ இது கல்ச்சர் நம்ம பண்ணி வச்சுட்டு அதிலேருந்து வந்து எடுத்து வந்து ஃபீட் பண்ணலாம். 30 நாள்லேருந்து 100 நாள் வரை வந்து இந்த டாஃப்னியா உயிரோடு இருக்கும். ஸோ நம்ம அதுக்குள்ளே வந்து அதை ப்ரீட் பண்ணி அதோட எடுத்து திரும்ப வந்து நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு எல்லாமே வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கெல்லாம் டாஃப்னியா அந்த மாதிரி வந்து லைவ் ஃபீடிங் கொடுக்கும்போது உங்கள் ஃபிஷ் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ கப்பி, மாலி எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கலரேஷனுக்காகவோ மற்ற விஷயத்துக்காகவுமே வந்து லைவ் ஃபீடிங் கொடுக்கலாம். நீங்கள் பீட்டா வந்து ப்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா பீட்டா ஃப்ரைஸ்க்கு வந்து இந்த டாஃப்னியா வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா இது சின்ன பூச்சி மாதிரி இருக்கிறனால லைவ் ஃபீடிங் பண்ணும்போது வந்து ஃப்ரைஸ் எல்லாமே வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ப்ரோட்டீன் லெவல் வந்து உங்கள் ஃப்ரைஸ்க்கு வந்து நிறையா கிடைக்கும். அப்போ உங்கள் ஃப்ரைஸ் வந்து ஈஸியாக க்ரோத் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நல்லா மூமெண்ட்டில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பாருங்கள், ஃபுல்லாக நல்லா சின்னதாக இருக்குது. இதோட கல்ச்சர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது நான் இந்த டாஃப்னியாவை என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே தனியாக எதுவும் அன்பாக்சிங் பண்ண போகிறதில்ல. ஸோ அதை வந்து தனியாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பழைய ஏஜ்டு வாட்டர் எடுத்து அதில் வந்து அப்படியே வந்து விட்டுடலாம். இதுக்கப்புறம் கல்ச்சரை வந்து நம்ம க்ரோத் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதை வந்து நான் அப்படியே வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம ஃபிஷ்ஷஸ் வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆச்சு. ஸோ அதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த பீட்டாஸை வந்து நான் இப்போது ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ வாட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஒரு மேல் ஃபீமேல் ரெண்டுமே பக்கத்தில் வச்சுருக்கேன். ஸோ ரெண்டுமே வந்து நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது. நான் வந்து இன்னும் ஃபீடிங் எதுவுமே கொடுக்கல. ஃபீடிங் வந்து அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கேன். ஸோ ஏரேஷனும் எதுவும் கொடுக்கல. பீட்டாஸ் பொறுத்தளவு ஏரேஷன் வந்து தேவைப்படாது அப்படிங்கிறனால நான் இப்போ வந்து பவுலில் வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் மேல் ஃபீமேல் ரெண்டும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பீட்டா ஃபிஷஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஸ்டாக் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச பீட்டாஸ் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து புக் பண்ணி அந்த பீட்டாஸை வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு பேராக வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்லை வந்து மேல் ஃபீமேல் தனித்தனியாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்லை ப்ரீடிங் பேர்வே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பீட்டாஸ் வந்து ஒரு அடல்ட் சைஸ் பீட்டாஸாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ப்ரீடிங் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து கொஞ்சம் டிம்மாக இருக்கிறனால, அதாவது ரெய்னி சீசனாக இருக்கிறனால வந்து ஒரு 1 மந்த் கழித்து வந்து நம்ம ப்ரீட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் வந்து இதோட வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.